கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு மெய்யழகன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். 96 திரைப்படத்துக்கு அப்புறம் டைரக்டர் பிரேம் இயக்கத்தில் வெளிவந்திருக்க திரைப்படம் தான் மெய்யழகன். ஸோ வந்து 96 மாதிரியே வந்து ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா, 96 வந்து எப்படி இருந்ததோ ஒரு சாஃப்டாக வந்து ஸ்மூத்தாக வந்து படம் வந்து ட்ராவல் ஆகும். கிட்டத்தட்ட 96 மாதிரியே வந்துட்டு ப்ரெசண்ட்டு பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துட்டு நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துலையும் வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜானர்லேயே தான் வந்து எடுத்திருக்கிறாரு டைரக்டர் பிரேம். படத்தோட கதை என்ன? தன்னோட கிராமத்தில் ஒரு பிரச்சனையினால வீடை இழக்கிற அரவிந்த் சாமி குடும்பம் வந்துட்டு நகரத்தில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் 20-25 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கசின் சிஸ்டர் கல்யாணத்துக்காக வந்து நீடாமங்கலமான கிராமத்துக்கு வராரு. பழைய நினைவுகள்லாம் மகிழ்ச்சி தர்ற வகையில் இல்லாதனால அவர் வந்து அந்த கிராமத்துக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வந்து தங்கிடக்கூடாது, உடனே வந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. லாட்ஜிலே ரூம் போட்டு தங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ வந்து ரிசப்ஷனில் வந்துட்டு தன்னோட உறவினரான கார்த்தியை வந்து சந்திக்கிறாரு. அவர் வந்து என்ன வகையான உறவினர் அப்படின்றது இவருக்கு தெரியல. அவர் வந்துட்டு கார்த்தி வந்து ஆனால் இவர் வந்து அத்தான்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து ஒரு பாசமலை வந்து பொழிகிறாரு. ஒட்டுமொத்தமாக கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ படத்தில் வந்து என்னென்ன பாசிட்டிவ்? ஸோ இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, அதே ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வெளிவந்த படங்களில் நிறைய படங்கள் வந்து ஆக்ஷன் பேசிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு மாறுபட்ட வகையிலான ஒரு திரைப்படம் அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பிரேமும் வந்துட்டு இந்த படத்தை வந்து பெரிய அளவில் மாஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போர்ட்ரேட் பண்ணலை. இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஸ்டோரி இருந்தோ அது எதை வந்து சொல்ல வருதோ அதை தான் வந்து வச்சு ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. படத்தில் மெயின் பாசிட்டிவ் கார்த்தி அப்படின்னு சொல்லணும். எல்லாரோட சொந்தக்காரங்களையும் இந்த மாதிரியான ஒரு வெகுளித்தனமான கேரக்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கிராமத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு தெரியாத உறவினர் வந்து வெகுளித்தனமாக நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு சீன்ஸ்லாம் வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து நிறைய நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒட்டுமொத்தமாக வந்து யாரையும் வெறுக்காத எப்போவுமே வந்து அன்பை வந்து விதைக்கிற ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ வெகுளித்தனமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனாலுமே வந்துட்டு அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வெகுளி மட்டும் கிடையாது, நான் கொஞ்சம் அறிவார்ந்தவன் அப்படின்ற மாதிரியான வரிக்கிற சீன்ஸும் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை வந்து அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுல கார்த்தி வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக ரெண்டாவது பாசிட்டிவ் அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி வந்துட்டு நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு தன்னோட ஊர் இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது பிறந்து வளர்ந்த ஊர் தான், ஆனாலும் வந்துட்டு இப்போ வந்து அவரோட ஊராக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாமல் தவிக்கிறது, அந்த இடத்துலலாம் வந்து நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. அது போக வந்துட்டு கார்த்தியோட அன்பு தொலை தாங்க முடியாமல் அவர்கிட்ட கோவப்படுற விதம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஜெல்லாகிற விதம், இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவரோட பேர் கூட தெரியாமல் அது கடைசி வரைக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து திரைக்கதையை வந்து சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ரைட்டிங் உள்ள படம் தான் இந்த மெய்யழகன். அதுக்கப்புறம் வேறு யார் வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், ஸ்ரீதிவ்யா. ஸோ இவங்க எல்லாருமே தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து சிறப்பாகவே நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் தான் வருது. ஸோ அதுலேயும் வந்து சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக வந்து தங்கச்சியாக வர சுவாதி கொண்டே பண்ணுற சில சீன்ஸ் தான் வந்து நேச்சுரலாக இல்லாமல் கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ண வைக்குது. இசைன்னு பார்க்க போனால் 96 ஃபென்டாஸ்டிக்கான இசையை கொடுத்தவர் கோவிந்த் வசந்தா. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து இசையை கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். கமல்ஹாசன் அவர்கள் பாடின பாட்டு வந்து நல்லா இருக்குது. பிஜிஎம் வந்து நிறைய இடங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த படமா, இதை எப்படி வந்து நம்மளை எங்கேஜிங்காக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்துட்டு நம்மளோட லைஃப்பை வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து உதாரணமாக சொல்லணும்னா வந்துட்டு நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுற சீன், அதாவது நம்ம சைக்கிள் பழகிக்கிற ஒரு சீனை சொல்லணும். அதாவது வந்து எப்படி வந்து நம்ம குரங்கு பெடல் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு சீன் வந்து. ஸோ அது வந்து நம்மளால் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். அது போக வந்து மாட்டுக்கும் கார்த்திக்கும் இடையிலான பாசத்தை வந்து உணர்த்துற மாதிரி வந்து ஒரு சில சீன்ஸ் வரும். அதையும் வந்து நம்மளால் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். அது போக வந்துட்டு ஒரு பாம்புக்கெல்லாம் வந்து வணக்கம் போடுவார் கார்த்தி. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும். நம்மளோட 90s மெமரிஸே வந்து கிட்டத்தட்ட வந்து டாப் நாச்சில் இருக்கிற ஒரு மூமெண்ட் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு சீன் வந்து இந்த படத்தில் வந்துருக்கு. அது என்ன சீன் அப்படின்னா சொல்லிட்டு அரவிந்த் சாமி வந்துட்டு தன்னோட பழைய நினைவில் வந்து விவரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு மில்க் பிக்கீஸ் சீன் வந்து ஒன்று வரும். பழைய மில்க் பிக்கீஸில் வந்துட்டு ஒயிட் கலர் ரேப்பில் வந்து ரெட் கலரில் வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கிறோம். அதோட இப்போ கூட வந்துட்டு அதை நாங்கள் திரும்ப கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து பிரிட்டானியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரேப்பரை வந்து அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரேப்பர் காமிக்கும் போது வந்து தியேட்டர்லேயே வந்து கிளாப்ஸ் வந்து பிச்சுக்கிச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட பழைய நினைவில் தூண்டுற மாதிரி வந்து அந்த சீன்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ இதில் வந்து மேலும் என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு தஞ்சாவூரை காட்டின விதம். தஞ்சாவூரை காட்டின விதம்ன்றது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். 96 படத்தில் வந்து எப்படி விஜய் சேதுபதி ஒரு கார் எடுத்துக்கிட்டு தன்னோட பழைய நினைவுகளை எல்லாம் தேடுவாரோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அரவிந்த் சாமி ஆட்டோவில் வரும்போது தன்னோட பழைய நினைவுகளை எல்லாம் வந்து நினைவு கூர்ந்து பார்ப்பாரு. இது தஞ்சாவூருக்கு மட்டும் இல்லை, நகரத்துலேருந்து கிராமத்துக்கு வர ஒவ்வொருத்தவரும் இந்த சீனை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்தில் நெகட்டிவ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். நெகட்டிவும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட லென்த் அது பெரிய நெகட்டிவ் அப்படின்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அரவிந்த் சாமி வர்றது, அந்த மேரேஜ், அந்த சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு டீவியேட் ஆகி பல இடங்களில் வந்து ட்ராவல் ஆகுறாரு. ஸோ வந்துட்டு சேர சோழருன்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வரலாறுன்றாங்க, தமிழ்ன்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த கதைக்கும் அந்த வசனத்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகி போகுது கதை அப்படின்னே சொல்லணும். அது வந்து நமக்கு ஒரு பெரிய அயற்சியை வந்து கொடுக்குது. செகண்ட் ஹாஃபோட அயற்சியை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படம் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக வெளிவர படங்களில் வந்துட்டு நிறையா படங்களில் ஆக்ஷன், வன்முறை அந்த மாதிரி வந்துட்டு நிறையா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிக்கு வந்து மத்தியில் இது வந்து ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக வந்து இருக்குது. மொத்தமாக ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டோரியில் பயணித்த அனுபவத்தை வந்து இந்த படம் வந்து நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிராமத்தை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது போக வந்து ஒட்டுமொத்தமாக உறவுகள் சூழ நிறைய வாழ்ந்தவங்க, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருந்தவங்க, அப்புறம் போயிட்டு சூழ்நிலை காரணமாக நகரத்தில் செட்டில் ஆகிட்டு திரும்பவும் அந்த கிராமத்துக்கு வரும்போது அந்த ஒரு திருமணத்தில் வந்து உறவினர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த ஒரு மோமெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலை வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.